அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல இன்டெக்ரல் கால்குலஸ்ல சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ஜெனரேட் பை ரிவால்விங் த கர்வ் x ஈக்குவல்ஸ் டு 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இங்க என்ன கொடுத்திருக்கோம்னா x ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் y கொடுத்திருக்கோம். x ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் y கொடுத்திருக்கோம். தென் y ranges between -3 to +3 about y axis. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த y axis fixed சார். y axis fixed. இதை சேஞ்ச் பண்ணல. x axis வேணா சேஞ்ச் ஆகும். இது x axis இல்லைங்களா? ஸோ நமக்கு கர்வ் என்ன கொடுத்துருக்கோம்? x ஈக்குவல் டு 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ நம்ம கர்வ் என்னன்னா x ஈக்குவல்ஸ் டு 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள. ஸோ இது என்ன கர்வுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆயிரும். எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 25. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது கிளியரா ஒரு சர்க்கிள். இது என்னன்னா ஒரு சர்க்கிள். ஆரிஜின் சென்டர் அட் ஆரிஜின் 0,0, ரேடியஸ் வந்து 5 இல்லைங்களா? ஏன்னா ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் என்ன சார்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்கொயர். இது ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அப்போ சென்டர் பார்த்தீங்கன்னா A,0 ஆப்போசிட் சிம்பிள், ரேடியஸ் 5 ஓகேங்களா? அப்போ இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் 0,0 கொடுத்துட்டோம். எக்ஸ் ஒய்யோட வேல்யூன்னு பாருங்க சார், -3 to +3. அப்போ ஒய் ஈக்குவல்ஸ் டு 0ன்றது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ y நெகட்டிவ்ல 3. அப்போ y ஈக்குவல் டு -3. தென் y ஈக்குவல் டு +3. அப்போ ரெக்வயர்ட் ரீஜன் ஆஃப் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு தேவையான சர்ஃபேஸ் சரிங்களா? இதை மட்டும் என்ன பண்றோம்? y ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டா வச்சு ரொட்டேட் பண்றோம். அப்போ y ஆக்சிஸ் ஃபிக்ஸ் ப்ராடக்ட் ரொட்டேட் பண்ண இந்த மாதிரி வருமா சார்? நம்ம யூஸ்வலா ரொட்டேட் பண்ணா y ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்றோம். அப்போ ரொட்டேட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். அந்த சர்ஃபேஸோட வேல்யூ என்னன்னு கேட்கும். சப்போஸ் அந்த சர்ஃபேஸ் அதை ரொட்டேட் பண்ணா என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவா இந்த மாதிரி இருக்கும் சார். அப்ராக்சிமேட்டா நான் டிரா பண்ணியிருக்கிறேன். ஸோ டென்டேட்டிவா இந்த மாதிரி இருந்திருக்கும் ரொட்டேட் பண்ணும்போது. இப்போ இந்த சர்ஃபேஸோட வேல்யூ என்னன்னு தெரியணும் ஓகேங்களா? ஸோ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, சப்போஸ் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைஸாக கட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீசஸாக கட் பண்ணலாம். ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக கட் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேல்யூஸ் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு தேவையான சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிடும். ஒய் ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டு. அப்போ ஃபார்முலா நமக்கு லைட்டா சேஞ்ச் ஆகும். என்ன சார் ஃபார்முலானா ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ரெவல்யூஷன். ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ரெவல்யூஷன் ஈக்குவல்ஸ் டு, நம்ம ஏன் கூட எடுத்துக்கலாம், என்ன கன்வீனியன்ட்டுக்காக ஏன் எடுத்துக்கிறேன். ஸோ 2π எனி இன்டர்வல் a to b. என்ன இன்டர்வல் கொடுத்துருக்கோமோ அந்த இன்டர்வல் a to b. யூஸ்வலாக ஒய்ன்னு எழுதுவோம். அதுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் into square root 1 plus dx by dy. dx by dy whole square, then integrate with respect to y. ஏன் சார்னா y பொறுத்தா நம்ம ஒர்க் பண்றோம். ஏன்னா y தான் ஃபிக்ஸ்டு. ஸோ y is fixed. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். y fixed ஓகேங்களா? ஃபங்க்ஷன் x equal to square root 25 minus y square கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஃபங்க்ஷன் x equal to 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸை ஒய்யை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதான் dx with respect to dy. ஸோ you have to differentiate x with respect to y. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஃபார்முலா. அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸுக்கான ஃபார்முலா என்ன சார்? நமக்கு 1/2 ரூட் எக்ஸ் இல்லைங்களா? எகைன் என்ன சார் பண்ணணும்? இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா ரூட்டுக்கான வேல்யூ 1/2 ரூட் ஆஃப் வாட் எவர் இன்சைட் த பிராக்கெட். அதை அப்படியே எழுதிக்குவோம் இல்லைங்களா? இன்சைட் த பிராக்கெட் என்ன இருந்தாலும் அதை ஒர்க் பண்ணிக்குவோம். எகைன் என்ன சார் பண்ணோம்? பிராக்கெட்டுக்கு உள்ள என்ன இருக்கோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ 25 டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 0, ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 2y. அப்போ இது எப்படி சார் கன்வெர்ட் ஆகுனா -2y டிவைடட் பை 2 இன்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஓகேங்களா? அப்போ இந்த 2 கட் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா -y divided by root of 25 minus y square கிடைக்கும் இல்லைங்களா? dy by dx. dx by dy. இப்போ நம்மளோட ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். நம்மளோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. கேபிட்டல் A equals to 2π integral limit a to b. அதாவது இங்க y பார்க்கணும்.
அப்போ ஒய்ன்றது என்னைக்குமே வெர்டிகல் தான். ஒய் ஆல்வேஸ் வெர்டிகல் தான். அப்போ கீழ இருந்து மேல பார்க்கணும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா, இதுதான் மினிமம் வேல்யூ. இது தாண்டல இல்லைங்களா? இது இந்த லைன தாண்டல. இந்த லைனோட ஈக்குவேஷன் 3. மேக்ஸிமம் +3 தாண்டல. அதானே சார் குடுத்துருக்கோம். ஒய்யோட லிமிட் -3ல இருந்து +3 தான். ஓகேங்களா? அப்போ டைரக்ட்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஒய்க்கான வேல்யூ -3 to +3. எக்ஸ் எக்ஸோட வேல்யூ என்ன சார்? எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருங்க. இன்டூ ஸ்கொயர் ரூட் எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 1 பிளஸ் dx பை dy இந்த டேர்மை ஸ்கொயர் பண்றோம். dx பை dy இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன சார் ஆகும்? மைனஸ் பிகம்ஸ் பிளஸ். அப்போ ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட்டை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரூட் கேன்சல் ஆயிடும். அப்போ 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்ட் தானே சார்? இது ஸ்கொயர் பண்றோம். இந்த டேம் ஃபுல்லா ஸ்கொயர் பண்றோம். இந்த டேம் ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸ் பிகம்ஸ் பிளஸ். அப்போ ஒய் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஸோ இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அவ்வளோதான் சார். இந்த டேமை இன்டகிரேட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ 2π டிஸ்டர்ப் பண்ணல சார், அப்படியே இருக்கட்டும். இன்டகிரல் -3 to +3 டிஸ்டர்ப் பண்ணல. ரூட் ஆஃப் 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணல சார், அப்படியே இருக்கட்டும். இன்டூ இது எல்சிஎம் எடுங்க சார், இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே ரூட்டுக்குள்ள தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன சார் ஆகுன்னு பாருங்க. 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஆல்ரெடி மேலே ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, டிவைடட் பை 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஒய். ஓகேங்களா? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பேலன்ஸ் ஆயிடும். ஒய் ஸ்கொயர் பேலன்ஸ் ஆயிடும். இப்போ மீதி என்ன சார் இருக்குன்னா 2π integral -3 to +3 square root 25 minus y square into ரூட்டுக்குள்ள என்ன சார் இருக்கும்? மேல ரூட் 25 இருக்கும். மேல ஸ்கொயர் ரூட் 25 இருக்கும். கீழே ஸ்கொயர் ரூட் 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும் இல்லைங்களா சார்? இன்டூ டிஒய். இது எப்படி சார் எழுதலாம்னு கேட்டீங்கன்னா, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஏ டிவைடட் பை பி இருந்துச்சுன்னா இது எப்படி சார் மாத்துறதுன்னா ரூட் ஏ டிவைடட் பை ரூட் பின்னு மாத்திக்கலாம். ஓகேங்களா? அந்த லாஜிக் படி ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸோ மேலேயும் 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர், கீழேயும் 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர், ரெண்டு என்ன சார் ஆயிரும்? பேலன்ஸ் ஆயிடும். அப்போ ரூட் ஆஃப் 25 வேல்யூ என்ன சார்? சிம்பிளி 5. அப்போ 2π இன்டகிரல் -3 to +3 25க்கான வேல்யூ சிம்பிளி 5 இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ண என்ன சார் கிடைக்கும்? கான்ஸ்டன்ட் கூட என்ன வேரியபிள் அந்த வேரியபிள். அப்போ 2π கான்ஸ்டன்ட், 5ம் கான்ஸ்டன்ட். அப்போ dyக்கான வேல்யூ சிம்பிளி y. லிமிட் -3 to +3. அப்போ என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. 2π into 5. அப்போ 10π. அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா +3 மைனஸ் லோவர் லிமிட்டுக்கு -3 இல்லைங்களா? அப்போ உள்ள என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். 10π மைனஸ் ஆஃப் -3 +3 again 3. அப்போ என்ன சார் ஆகும்? 6. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் கிடைக்கும் நமக்கு? 60π ஸ்கொயர் யூனிட்ஸ். இது ஏரியான்றதுனால நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போட்டுக்கலாம். ஸோ கேபிட்டல் ஏ இது எனக்கு தேவையான ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ரெவல்யூஷன் 60π ஸ்கொயர் யூனிட்ஸ். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.